ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் உடைத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசாயா எழுதின புத்தகம் 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மையமாக வைத்து நாம் காணலாம். அதில் என்ன போட்டுக்குதுன்னு பார்ப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் போட்டிருக்குது. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மறு உத்தரவு கொடுக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். மறு உத்தரவு என்று சொன்னால் மறுமொழின்னு அர்த்தம். பதில் சொல்லக்கூடிய அந்த நிலையில் உள்ள அனுபவம்னு அர்த்தம். இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கும்போது ஒரு நண்பர்கள்ட்டையோ அல்லது பெற்றோர்கள்ட்டையோ அல்லது சக மனிதர்கள்ட்டையோ ஒரு விஷயமாக இல்லை ஒரு காரியமாக பேசுகிறோம் அப்படின்னா அவங்க திரும்ப ரிப்ளை பண்ணால் தான் அது நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஃபோனில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, நம்ம ஒரு நபர்கிட்ட ஒன்று பேசுகிறோம்னா அவங்க மறுமொழி கொடுத்தா தான் நமக்கு என்ன செய்யும், அது ஆறுதலாக இருக்கும். நம்ம மட்டும் ஒன்று சைடே பேசிகிட்டே இருந்தோம்னா அவங்களும் பேசாமல் இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்காது. நாம் கூப்பிடும்போது அவங்க என்ன செய்யணும், பேசணும். நாம் அழைக்கும்போது அவங்க பதில் சொல்லணும். அப்படின்னு தான் முறை. நம்ம ஒருத்தர் மாத்திரமே ஒன்று சைடே கூப்பிட்டுட்டே இருந்து அவங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க எந்த பதிலுமே பேசாமல் அமைதியாகவே மறுமொழி கொடுக்காமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. அப்போ நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் மறுமொழி கொடுக்கல அப்படின்னு பேச்சா வரும். அப்போ அதை விரும்ப மாட்டோம். அப்போ அதே போல் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் மனிதர்கிட்ட பேச விரும்புகிறாரு. அப்போது அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட பேசக்கூடிய சூழலில் அவர் விரும்புகிறாருன்னா அதற்கு ஏற்றார் போல் மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் அதுக்குமே நடக்கணும். நடந்தால் தான் மறுமொழி கொடுப்பார். எப்படி ஒரு உலகத்தில் சாதாரணமான மனுஷன் தங்கிட்ட மறுமொழி பேசணும்னு விரும்புகிறோமோ, நம்ம எதிர்பார்க்குறோமோ, அதே போல் கர்த்தரும் சில தகுதிகளை வச்சுக்கிறார். மனுஷங்கிட்ட பேசுவதற்கு சில குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிறார். அது என்னங்கிறது தான் ஏசாயா 58 பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தர் தெளிவப்படுக்கு, நீ கூப்பிடுவாய், மறு உத்தரவு கொடு, நான் இதோ இருக்கிறேன்னு சொல்லி மறு உத்தரவு கொடுப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு மேலே உள்ள வசனம் கொடுக்குன்னா, பசியுள்ளவனுக்கு உன் ஆத்மாவை பகிர்ந்து கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு வசங்கிறார். துரத்துண்டவனை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும் அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்டாக வருது. அப்பொழுது விடியற்கால விழுப்பை போல உன் வெளிச்சம் விளம்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய், கர்த்தரும் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி மறு உத்தரவு கொடுப்பான்னு சொல்லி இதை பார்க்குது. அப்போது எப்போ கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பாராம், பசியுள்ள ஆத்மா மக்கள் மத்தியில் போய் ஆன்மீக காரியத்தை போஜனம் கொடுக்குறது, தாகமுள்ள ஆத்மாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறது, துரத்தப்பட்ட மக்களை சேர்த்து கொள்கிறது, அடுத்து ஒதுக்கப்பட்ட மக்களை அரவணைக்கிறது, அடுத்து மாம்சமான ஜனங்களுக்கு நம்மகிட்ட நிறைய நன்மைகளை செய்யணும், அதை ஒழிக்காமல் இருக்கிறது, இப்படி ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்கிறது. இது போன்ற உயர்ந்த பண்புகளை நாம் செயல்படுத்தும் பொழுது, செயல்படுத்தி விட்ட பிறகு கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது உடனடியாக கர்த்தர் இதோ இருக்கிறேன்னு சொல்லி மறுதல் கொடுப்பாராம். இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பதில் வரலை, மறுமொழி வரலை. என்ன காரணம்னா, இந்த மாதிரி அவங்க செய்கிறதில்ல. அழைத்து போகிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்யலையே. அவர் என்ன சொல்கிறாரு, மறுமொழி கொடுக்க என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டார். பசியுள்ள ஆத்மாவிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து அவங்கள தேற்றி அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்றார். துரத்தப்பட்டவங்களை சேர்த்து கொள்ளுங்கார். அடுத்து தனிமையானவங்களுக்கு உதவி பண்ணுன்றார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன செய்கிறாரு, கட்டுக்களை அக்கிரமத்தின் கட்டுகளை உடைச்சி போடுங்கார், சாத்தானுடைய காரியங்களை நொறுக்கி போடுங்கார். அப்போ இப்படிப்பட்ட சூழல் தேவைகள் எங்கே இருக்கோ அங்கே செயல்படுத்துங்கார். இதெல்லாம் செய்யாமல் இருந்துக்கிட்டு என்கிட்ட பேசுங்க மறுமொழி கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார். அப்போ மறுமொழி கொடுக்கும் கர்த்தங்கிற தலைப்பில் பார்க்குற நாம் அவர் மறுமொழி கொடுப்பதற்கு தகுதியாக நாம் நடக்கிறோமா இல்லையா, அந்த தகுதி நம்மகிட்ட இல்லையா இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அப்போது இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஊழியம் செய்யலாம், இல்லை சர்ச்சுக்கு நல்ல விசுவாசிய போகலாம், இல்லை ஆண்டவர் நேசிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மறுமொழி கொடுக்குறவராக இருக்கணும்னா
அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்ம மாற்றிக்கணும். பசியுள்ள ஆத்துமாவளத்தில் நம் கவனத்தை என்ன செய்யணும்? சாய்க்க வேண்டும். துரத்துண்ட மக்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். தாகமாக இருக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய தாகத்துக்கான தீர்க்கக்கூடியதை செயல்படுத்த வேண்டும். துரத்தப்பட்ட மக்களை ஒன்று சேர்த்து அரவணைக்க வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளாகிய காரியங்களை செயல்படுத்தும் போது கர்த்தரை நோக்கி நாம் கூடும்போது கர்த்தர் உடனடியே பதில் கொடுப்பார். மறுமொழி கொடுக்குற கர்த்தர்னு சொல்லி பார்க்குறோம். அவர் கொடுக்க ரெடியாக தான் இருக்கார். நாம் நினைச்சணும் அதுக்கு ஆயத்தமாக நம்ம மாற்றிக்கணும். எனவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னோடு சொன்னால், மறுமொழி கொடுக்கக்கூடிய கர்த்தர் என்கிற தலைவில் பார்க்குற நாம் மறுமொழியை அவற்றிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா நம் வாழ்க்கையில் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்? நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த செய்திக்கு உழைப்பு கொடுத்து தொடர்ந்து கர்த்தருடைய மருத்துவரை பெற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வெளிச்சத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.